ஐயோ கண்டிப்பாக சமைக்கிறது தான் மெயின். உங்களுக்கு நல்லா சமைச்சா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு பொண்ணு, ட்ரெடிஷ்னலான ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு நீங்க எப்படி பார்த்துப்பீங்க? அதை நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாகவே பண்ணி போட்டிருக்கேன் மேடம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் மேரிங் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லி போட்டு, அப்படி என்ன சொல்கிறது, தோடு போடுற மாதிரி, காலில் மிஞ்சி பிடிக்கிற மாதிரி, காலை அமைக்கி விடுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே நிச்சயமாக தான் மேடம். அது எவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணி நான் அந்த மாதிரி ரீல்ஸ் மேக் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஸோ அதை நிறைய நானே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் இல்லை மேடம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் மேரிங் ஆஃப் மீன்னு சொல்லிட்டு, காதில் தோடு போடுறது, மேக்கப் பண்ணி விட்றது, காதில் மிஞ்சி மாட்டுறது, கால் அமுக்கிறது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக உண்மையிலே அதெல்லாம் நடக்கும். வரப்போகிற பொண்ணை நம்ம அந்த மாதிரி தான் கேர் பண்ண போகிறோம். சரி, கம்மல் போட்டு விட்றீங்க, கால் அமுக்கி விட்றீங்க, சரி சோறு போடுவீங்களா? அதுதானே மேடம் மெயின். வரப்போகிற பொண்ணுக்கு என்ன சொல்ல வருது, பெரும்பாலுமே நான் ஒரு சாப்பாடு பிரியர் மேடம். நானே நல்லா சாப்பிட்றப்ப வரப்போகிற ஒய்ஃப் எப்படி இருப்பேன், அவங்களால சாப்பிடவே முடியாத லெவல் வாங்கி 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 ஊட்ட தான் மேடம் செய்வோம். தேவையான அளவு கொடுக்கறது தான் வந்து உங்களுக்கு பிடிச்சதை கொடுக்கறது ஓகே. சாப்பிடவே முடியாத அளவுக்கு திணிக்கிறது அப்போ இது டார்ச்சர் தானே, சொல்லுங்க. அது ஒரு வகையான ஒரு லவ் டார்ச்சர்னு வைங்க.